அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாழுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு 6 முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா பொன்னழகு மின்னி வரும் வண்ண
கண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா. பெரியோர்களே, வள்ளியம்மையை திருடன் துரத்திய பொழுது விளக்கணுங்க எப்படி? மின்சார கோளாரா? இல்லை, இது எப்படி? கூறும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே 6 முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபய குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டுமே என்று கடற்கரையோரம் காவல் இருக்கும் செந்திலாதிபன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபய குரல் விழுந்தது. விளக்கை அணைத்தான், பக்தரை காப்பாற்றினான். அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரரை அழித்து அமரரை காப்பாற்றிய இடமல்லவா அந்த செந்திலம்பதி. தஞ்சம் என்று தன்னையே நம்பி வந்த அடியார்களை திருடனிலிருந்து மட்டுமல்ல காலனிடமிருந்தும் காப்பாற்றுவான் செந்தில் கந்த பெருமான். அன்பர்களே, மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் மேவும் தெய்வ யானை மணவாள நிகழ்ச்சிய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பன். ஒரு நாள் மணி குமரேசனை சந்தித்தான். புது படம் வந்திருக்கு, வா போலாம். நான் வரல மணி. ஏண்டா? கோயிலுக்கு போகணும். எப்ப பாரு கோயில் கோயில் கோயில். அந்த கோயில்ல இருக்கிற கடவுளால உனக்கு என்னடா கிடைச்சது? எத்தனையோ கிடைச்சது. அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். சொல்லி என்னடா பிரயோஜனம்? நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல சொல்லு. மணி, 10 வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து சுயநினைவையே இழந்துட்டான். ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுத்தாத்தான் பொழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனுடைய விலை 7 ரூபாய். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. கடைசியா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுவேன், தொழுவேன். என் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். வர்ற வழியில என் கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு குட்டி. என்னை அறியாம அதை எடுத்து பிரிச்சேன். அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. முருகா, என்ன காப்பாத்திட்டப்பான்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். அப்படியே அப்படியே மெய் மறந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடினேன். என் மனைவியும் பழைச்சிட்டாடா, என் மனைவியும் பழைச்சிட்டா. ஓஹோ, அதான் நீ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாரியோ? போறது மட்டும் இல்லடா, அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வீயான திருமண திருவிழாவுக்கு என் மனைவி மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா. கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது. நீ கடவுள்னு கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பாலை 10 ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெற்றவங்களாவது வாழ்த்துவாங்க. மணி, கோச்சுக்காத. கேள்விக்கு பதில். நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா? இல்ல. பால் வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குற? நிறுத்துற. நேத்து என்ன கடத்தலுக்கு கூட்டிக்கிட்டு போய் உன் அண்ணனுடைய 1 வயசு குழந்தைக்கு 50 ரூபாய் கொடுத்து சட்டை வாங்கினல்ல? ஆமா. அந்த குழந்தை பேசுச்சா? இல்ல. சட்டை வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குன? அது குழந்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வாங்கினேன். அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யறேன். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான் இல்லையே? என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்க. பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுடா. அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது போதுண்டா. அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கிறது இல்ல, அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து. அது உன் கருத்து. எல்லாமே அவனாலதாங்கிறது ஏன் முடிவு. முட்டாள்தனமான முடிவு. நிறுத்துற. உனக்கு புரியலன்னா என் மனசை ஏன்டா புண்படுத்துற? அப்ப நீ ரொம்ப புரிஞ்சவனா? எங்க அந்த கடவுளை என் கண்ணை காட்டு பார்க்கலாம்.
ஏண்டா கத்துற? வலிக்குதே. அப்படியா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு. வலியை உணரத்தான் முடியும், காட்ட முடியாது. கேவலம் இந்த வலியையே உன்னால காட்ட முடியல. சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும்? இது மாதிரி உணரத்தான் முடியும். என்னடா குழப்பற? இல்ல, தெளிய வைக்கிறேன். இது என்ன படி? என்ன பாஷையுமே புரியலையே. மலையாளம், மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சவனாலதான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும், பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சிக்க முடியும். போத நிறுத்தலாம். இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்கு இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லே இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா. அது மாதிரி தான்டா தெய்வம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. குமரேசா மணி, கடைசியா நான் சொல்றதை கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணாம். அது யாருக்குமே நல்லதில்லை. நீ சினிமாவுக்கு போ, நான் கோவிலுக்கு போறேன். குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரம் குன்றம், தெய்வயானை திருமணமாம் திருப்பரம் குன்றம். தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம், தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம். தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை முருகப்பெம்மானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல், சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல்.
வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல வழிய மாத்திக்கிட்டா போற. அண்ணே முதல்ல துட்டு எடுங்க, யாராவது பார்த்தா மானம் போயிடும். அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா வாங்கின கடனை இப்பவே திருப்பி கொடுத்துரு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். போன மாசம் கேட்ட இந்த மாசம் என்ன, இப்ப அடுத்த மாசம் இப்படியே ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப கொடுக்கறது, நான் என்னைக்கு வாங்குறது? அண்ணே தப்பா நினைக்காதீங்க, குடும்பத்துல திடீர்னு கொஞ்சம் செலவு வந்துருச்சு. ஏன் போய் சொல்ற? எப்ப பார்த்தாலும் சினிமா சீட்டாட்டம் ஹோட்டல்னு கண்டபடி செலவு பண்ணிட்டு குடும்பத்து மேலயா பழிய போடுறேன்? அண்ணே உங்க கால்ல வேணாலும் விடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறேன். அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கல, மறுநாளே கேட்டு வந்து நிற்பேன். எல்லாரும் எதுலையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்குற கடனை கொடுக்க வழி இல்லாதவன்னு எல்லாரும் உன்னை பார்த்து போவேன். ஞாபகம் வச்சுக்க. போ. அடடே வாப்பா, சௌக்கியமா? இப்படி உட்கார். பரவாயில்ல சோமு, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? சோமு, ஒருத்தர்கிட்ட 250 ரூபாய் கடன் வாங்கினேன், அதை உடனே திருப்பி கொடுக்கலன்னா என் மானமே போயிடும். நீதாப்பா உதவி செய்யணும். மணி, கடனை வாங்கி கடனை கொடுக்கிறவனும் மரமேறும் போது கைய விடுறவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால வாங்கினவன் காலையே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீர்த்துடு. அதுதான்ப்பா புத்திசாலித்தனம். மணி, கையில இருந்த பணத்தை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்பதான் ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். சாரி. என்னங்க 1.5 மணி நேரம் லேட்டா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? வரலீங்களா? சரிங்க. யார் நீங்க? மிஸ்டர் கார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் மணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க, இப்பதான் திருச்சிக்கு புறப்பட்டாரு. இவனும் இல்லையா? ஐயா, ரொம்ப முக்கியம்னா ஒண்ணு செய்யுங்க. இன்னைக்கு பிளைன் 1.5 மணி நேரம் லேட்டுன்னு இப்பதான் ஐயா எனக்கு போன் பண்ணாரு. உடனே நீங்க ஏரோட்ராமுக்கு போனா அவரை பார்க்கலாம். நன்றிங்க. அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கற, மறுநாளே கேட்ல வந்து நிப்பேன். எல்லாருக்கு எதிரையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை காரி தூள் துப்போம். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. காரி துப்புவாங்க. துப்புவாங்க.
நாளுக்கு முன்னே என் மனைவிக்கு பயங்கர காய்ச்சல் வந்து சுயநினைவையே எழுந்துட்டார். கையில பணம் இல்ல. மாச கடைசி. பல பேரை கேட்டேன், கிடைக்கல. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுதேன், தொழுதேன். திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். ஏய் மணி, அப்படியே மெய் மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் படைச்சிட்டாடா, என் மனைவியும் படைச்சிட்டாடா, என் மனைவியும் படைச்சிட்டாடா, படைச்சிட்டா. முருகா, உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்து சொன்னான். நான் நம்பல. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாரேன்னு ஒரு சபலத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடனை கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையா இருப்பப்பா. அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன். என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா, ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பத்தானே உன்னை கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? அப்பா முருகா, உன்னை முத கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? ஆரம்பிச்சு 5 வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன். இன்னைக்கு சீட்டு எடுத்த நபருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். பணம் வச்சிருந்த பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது. என்ன யாருமே நம்ப மாட்டாங்க சார். நோட்டு நம்பர்களை குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. டோன்ட் பி வரி. இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. இது எப்படிதான் சார்? பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. குட். ஏன் மிஸ்டர், இந்த பெட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திருப்பரங்குன்றம் ரோட்ல. தம்பி, 5-10க்கே கொலவளர் அந்த காலத்துல 25,000 அப்படியே கொண்டு வந்து கொடுத்து என் உயிரை விட மேலான மானத்தை காப்பாத்திட்டே. இந்த 500 ரூபாய் வச்சுக்க. கடமையை செஞ்சேன், அதுக்கு காசு வாங்குறது தவறு.
இருந்தாலும் நானும் ஒரு மான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 250 ரூபாய் கடனா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல, ரொம்ப மேன்மையான. என்ன தப்பா நினைக்காத, நான் மனப்பூர்வமா கொடுக்கிறேன். என்ன அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கிக்க. சக்தியை போல எனக்கு சக்தி எதப்பா? ஆனா அனுபவ ரீதியா தஞ்சம் படைச்சவங்களை தாயை போல ஆதரிச்சு அன்பு காட்டுற தெய்வம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முருகா, உண்மையா சொல்றேன், உளமாற சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் மட்டுமல்ல, என் சந்ததியே உனக்கு அடிமையப்பா, அடிமை. முருகா, 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 கேட்டது 250, கொடுத்தது 500. ஒரு மடங்கு கேட்டான், 2 மடங்கு கொடுத்தான். ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் கந்த பெருமான் ஒன்றுக்கு 2ஆக கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? தன்னையே ஏளனம் செய்த ஒருவனுக்கு. ஏன் கொடுத்தான்? தவறை உணர்ந்து தஞ்சம் அடைந்ததால். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அவருக்கே அப்படி என்றால் தன்னை நினைந்து நினைந்து உருகும் அடியார்களுக்கு அள்ளி அள்ளி தருவான் வள்ளி மணவாளன். அன்பர்களே, அடுத்தபடியாக சகலமும் நீயே என்று நம்பி இருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித அபாயம் ஏற்பட்டாலும் எப்படியோ எந்த உறுதியிலோ வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் தணிகை நிலை ஆண்டவன் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். திருத்தணி மலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன், தேவான என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள். எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது. முதல் நாள் இரவு ஒருத்தருக்கு உள்ளங்களை பரிமாறி காதலிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணமே நடந்திருக்கு. பின்னையே முதல்ல சந்திக்கிற மாதிரி இப்படி வெக்கப்படல, வேண்டுதலை ஞாபகப்படுத்துறேன். வேண்டுதலா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்மதிச்சாங்களா? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சே. எப்படி முடிஞ்சது? யாரால நடந்தது? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு பயந்துட்டு இருந்த நாம என்ன செஞ்சோம்? ஆமாமா, ஒரு வழியுமே தோணாம திருத்தணி மலை மேல இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட போய், ஆண்டவனே, பெத்தவங்க சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம் தான் வாழ்க்கையை தொடங்குவோம்னு வேண்டிக்கிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்திருக்கா முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே, ஆடி கிருத்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை.
திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்தகந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்தகந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேலன் அவன் சந்நிதி தேடி வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேலன் அவன் சந்நிதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் இந்த ஆனந்தம் எல்லாம் எதிலுண்டு சாட்சி கூறுங்கள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்தகந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் வாழும் தணிகாசலா, தண்டபாணி தெய்வமே, இன்று துவங்க போற இல்லற வாழ்க்கையிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம என்னென்னைக்கும் இருமனமும் ஒரு மனமா கலந்து வாழ கருணை காட்டணும்.
அது மட்டும் இல்ல ஆண்டவனே, எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் உன் பேர் வச்சு முடி கொடுக்கிறோம். என்னையா நடந்தது? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது பொம்பளை மேல மோதுனா, சரி கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டிருக்கும்னு பேசாம இருந்துட்டேன். திரும்பி வரும்போது எதிரில நின்றுகிட்டு இருந்தான். எங்களை பார்த்ததும் மறுபடியும் வந்து முதல்ல அயோக்கிய பையன். ஆமா ஆமா, திருவிழா சமயத்துல இந்த மாதிரி திருட்டு பசங்க ரொம்ப பேர் அலையறா. உன் பொண்டாட்டி மேல மோதுவேங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னால என்ன அடிச்சு அவமானப்படுத்தினியே, என்ன பண்றேன்னு பாரு. முருகா, இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்கிற வாழ்வா? நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்காக எங்க உயிர் எடுத்துக்க. மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து. இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டா இருக்கேன். ஓடி வந்திய மானத்தை காப்பாத்து முருகா, 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 முருகா. Ah!
கோயிலுக்கு ஓடி வந்து குறை தீர்த்த குமரா, தணிகை மலை மீது வாழும் தண்டபாணி தெய்வமே, மயிலுருவில் வந்து என் மானத்தை காத்த மால் மருகா, முருகா, நாங்க வாழ்நாளெல்லாம் வருஷா வருஷம் ஆடி கிருத்திகைக்கு புஷ்ப காவடியோட வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருப்போம். முருகா. மயிலுருவில் வந்து மங்கையன் மானன் காத்தது யார்? மால்மருகன், திருத்தணி வேல்முருகன். அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரைக்கும் ஆறுமுகப் பெருமான் செய்ய நிகழ்த்திய 6 சம்பவங்களை கண்டீர்கள். அவன் நிகழ்த்திய அருள் சம்பவங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளையெல்லாம் காலம் வரும்பொழுது சொல்லுவேன். பெரியோர்களே, கலியுக வரதனாகிய கந்த பெருமானை அரஹர முருகா என்று அனவரதமும் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவன் சந்நிதியிலே நில்லுங்கள். துன்பம் தொடராது, நோய் அடராது, இன்பமே என்னாலும் நிலைத்திருக்கும்.